இங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ரோப் கார்ல போலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த ரோப் காரோட ஆபரேட்டர் சாரிப்பா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, போயிட்டு அடுத்து வாரம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன ப்ளீஸ்ண்ணே ஒரே ஒரு ரைட்ண்ணே, போயிட்டு சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சி கூத்தாடி எப்படி அந்த ரோப் கார்ல போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு இங்க பாரா ஒரு 3 பேர் போயிருக்காங்க, அவங்க வந்ததும் எல்லாத்தையும் சடவுன் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து ஓடிற. அப்படி ஒரு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 பேர் மேல இருந்து ஸ்லைட் பண்ணிட்டே வர இவங்க 3 பேரை பார்த்துட்டு இந்த ஆளு இவங்க தான் அந்த 3 பேர் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த ரோப் காரை வந்து சடவுன் பண்ணிட்டு அவர் இங்கிருந்து போயிட இந்த பக்கம் அவங்க போயிட்டு இருந்த அந்த ரோப் கார் வந்து அப்படியே அந்த இடத்துல நின்னுருது. சோ இதை பார்த்துட்டு ஏதோ பவர் கட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த தீம் பார்க் முழுக்க அப்படியே சடவுன் ஆக இவங்க 3 பேர் பயந்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே, திரும்ப அடுத்த சண்டே தான் அந்த தீம் பார்க்கை வந்து ஓபன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பனி வேற பொழிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான் நம்ம பனியிலே உறைஞ்சி சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடறேன். அழாத, நமக்கு ஒண்ணாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆறுதல் படுத்திட்டு இருக்க. அந்த நேரம் இந்த இடத்துல பனி புயல் வீச ஆரம்பிச்சிருது. சோ அதுக்கப்புறம் இவங்க அந்த பனி புயல்ல உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ இந்த வழியா கீழே ஒரு பனி கிளீன் பண்ற ஒரு வண்டி ஒண்ணு போகுது. இதை பார்த்துட்டு இவங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்துறாங்க. ஆனா இவங்க இப்படி கத்துறது அந்த ட்ரக் டிரைவருக்கு வந்துட்டு சுத்தமா கேட்கல. அவர் அங்கிருந்து போயிடாப்ல. சோ அதுக்கப்புறம் இதுல இருக்க ஒருத்தன் இங்க பாருங்க, இப்படியே நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா விடியறதுக்குள்ள உறைஞ்சே செத்துருவோம். சோ நம்ம இப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நான் மேல இருந்து குதிக்க போறேன், கீழே முழுக்க பனிதான் இருக்குது, எனக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து தொபுகடின்னு குதிக்க. ஆனா இவன் சொன்ன மாதிரி கீழே பனியெல்லாம் இல்ல, வெறும் நிலம் மட்டும் தான் இருக்கு. இவன் அப்படி மேல இருந்து ஜம்ப் பண்ணதுல அவனோட கால் உடைஞ்சு கால்ல இருக்க எலும்பு வெளியே வந்துருது. சோ வலி தாங்க முடியாம இவன் கத்த ஆரம்பிச்சான். அப்ப இந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த காட்டு ஓனாய்ங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து இவனை கொடூரமா கடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போயிருதுங்க. சோ இப்படியே அன்னைக்கு நைட்டு போக மறுநாள் காலையில விடியுது. மறுநாள் இந்த பொண்ணு எழுந்து பாக்குறா. பார்த்தா நேத்து நைட்டு முழுக்க அந்த அயன் ராட புடிச்சிட்டு இருந்திருக்கா போல. இவரோட கை வந்து அதுல நல்லா ஒட்டிக்குது. இவ்வளவு எடுக்க ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல கை தனியா தோல் தனியான்னு சொல்லிட்டு தனியா பிச்சு எடுத்துறா. அப்ப கூட இருக்க ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. என்ன பண்றானா, இந்த ரோப் காரோட அப்படியே ரோப்பை பிடிச்சி தொங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டவர் கிட்ட போயிடறான். அப்படி டவர் கிட்ட போனவன் கடைசியா எப்படியோ ஒரு வழியா அந்த டவர் விட்டு கீழே இறங்கிடுறான். அந்த நேரம் இந்த காட்டுல இருக்க அந்த காட்டு ஓனாய்களை இவனை துரத்த ஆரம்பிச்சிருது. ஏமா நீ ஒன்னும் பயப்படாத, நான் போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓட. அப்படி அவன் ஓடின வந்தான். அடுத்த நாளே ஆயிடுச்சு, அவன் திரும்ப வரவே இல்லை. இந்த பொண்ணு இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு குதிக்க போறா. அப்படி குதிக்க போகும்போது அந்த காரோட போல்ட் வந்து லூசா இருந்திருக்கும் போல. அது சடனா புடிங்கிட்டு அந்த ரோப்ல மாட்டிட்டு தொங்க ஆரம்பிச்சிருது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப ஹைட் பாதியா குறைஞ்சதுனால இவ ஈஸியா கீழே குதிச்சிடறா.